இன்றைய காலை தியான வசனம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம், நமது தேவன் பெரிய தேவன். சோர்ந்து போகிற ஆத்துமாக்களை இன்று பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமது காலங்களை அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் செய்த ஜபங்கள், நாம் சோர்வடைந்திருக்கிற காரியங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். இந்த அடுத்த வசனம் சொல்லுகிறபடி, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம், இந்த சோர்வடைந்திருக்கிற சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் ஒருவரை பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு அது லேசான காரியம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடிக்க பலன் கொடுக்கிற தேவன் நம் தேவன். அவர்களை இன்னும் அதிகமாய் நாம் விசுவாசத்தை வைப்போம். இன்னும் அதிகமாய் கிட்டி சேருவோம். இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானிப்போம். இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து இருந்து நம்மை செட்டைகளை அடித்து எழும்ப செய்கிற தேவனாயிருக்கிறார். சோர்வடைந்து இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார். ஆபிரகாம் சோர்வடைந்திருந்த நேரத்தில் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருந்தார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் அவரையே விசுவாசிப்போம், அவரையே நம்பி அவருடைய பாதையில் நடப்போம். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மளுக்கு பலன் அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமீன்.